ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மண்டே vlog தான். ஹவுஸை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ண போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு ஒட்டடையெல்லாம் அடித்து எப்படிலாம் க்ளீன் பண்ணுறோம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங் இன்னைக்கு 10:30க்கு தான் எந்திரிச்சேன். எந்திரிச்ச உடனே வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தா, நான் எந்திரிச்சதே லேட்டு தானே, எல்லாரும் ஒர்க் போயிட்டாங்க. நானும் தம்பியும் மட்டும்தான். தம்பியை வந்து இந்த டைமுக்கு தூங்க வச்சுட்டு ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது எங்களோட வாஷிங் மிஷின். ஆனால் நாங்கள் வந்து டேபிள் மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். எல்லா திங்ஸும் இங்கே தான் இருக்கும். ஓகே, அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சேன். நிறைய டஸ்ட் இருந்தது. வீடு ஃபுல்லாக ஒட்டரை அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபுல்லாக டஸ்ட் இருக்கிற இடமா பார்த்து பார்த்து க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். வாஷிங் மிஷினுக்கு மேலே க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமா துணியெல்லாம் கொஞ்சம் இருந்தது. அது எல்லாத்தையும் தூக்கி உள்ளே போட்டுட்டு சரி அதையும் போட்டு விட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு துணி துவைக்க ஆரம்பிச்சிட்டேன். பட் ஈவினிங் டைம்லாம் ஆச்சு அப்படின்னா மழை வர ஆரம்பிச்சிது இந்த டைம்லலாம். அதனால கொஞ்சம் மத்தியான டைமில் தான் நான் துணி எல்லாமே போட்டு விட்ருக்கேன். சரி சாயந்தரத்துக்குள்ளே காஞ்சிரும் அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் போட்டு விட்டேன். தம்பியோட ஸ்லீப்பிங் ரொட்டீன் வந்து கேட்குறீங்க. அவன் வந்து 6 மணிக்கு எந்திரிச்சான் அப்படின்னா, ஒரு ஃபீட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 1/2 அன் ஹவர், 1 ஹவர் தூங்குவான். ஒரு 7, 8:30 வரைக்கும் தூங்குவான். அதுக்கப்புறம் முழிச்சுப்பான். முழிச்சிட்டான் அப்படின்னா ஒரு 10, 10:30 வரைக்கும் ஃபீட் பண்ணிட்டு தூங்குவான். 11:30க்கு வந்து அவன் முழிச்சிருந்தான் அப்படின்னா நான் குளிக்க வச்சிருவேன். அப்படி இல்லை அப்படின்னா ஈவினிங் ஒரு 3:30க்கு மேலே இல்லைனா 3 o'clock நான் குளிக்க வச்சிருவேன். இந்த மாதிரி வெயிலாக இருக்கிற டைமில் தான் குளிக்க வைப்பேன். மோஸ்ட்லி வந்து பகல் டைமில் வந்து தொட்டிலில் தான் போடுவேன். நைட்டு மட்டும்தான் என் பக்கத்துலேயே வந்து போட்டு வச்சுப்பேன். இல்லை இந்த மாதிரி ஹவுஸ் கிளீனிங் ஏதாவது பண்ணுறேன் அப்படின்னா நான் எந்த ரூமில் பண்ணுறேனோ அந்த ரூமில் வந்து கட்டிலில் போட்டு வச்சிருவேன். இல்லை கீழே துணி விரித்து போட்டுருவேன். ஏன்னா அப்போ தான் அவன் அழுகிறது எனக்கு கேட்கும் அப்படிங்கிறதுனால. தம்பி எப்போவுமே வந்து ஃபீட் பண்ணால் தூங்கிடுவான். நல்லா ஃபீட் பண்ணால் ஒரு 3 மணி நேரம் தூங்குவான். இல்லை ஒரு அளவுக்கு ஃபீட் பண்ணோம் அப்படின்னா ஒரு 1 ஹவர், 1.5 ஹவர்ஸ் தூங்குவான். அவன் தூங்கிட்டு இருக்கிற டைமில் தான் வந்து நம்ம இந்த வேலையெல்லாம் செஞ்சிட்ருப்போம். இன்றைக்கும் அதே மாதிரி தான் ஒரு 1/2 அன் ஹவர் கூட தூங்கி இருக்க மாட்டான். எந்திரிச்சிட்டான். என் பக்கத்தில் அந்த ரூம்லேயே தான் போட்டிருந்தேன் கட்டில் மேலே. சரி எந்திரிச்சோடனே சரி அந்த வேலையெல்லாம் நிப்பாட்டிட்டு சாரை தூக்கி கொஞ்சம் கொஞ்சம் ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அப்போ தான் வந்து சார் வந்து ஆக்டிவாக இருப்பார். இல்லைன்னா நச நசன்னு சொல்லிட்டு முழுங்கிட்டே இருப்பார். அதனால அவனை தூக்கி வச்சிருந்தேன் கொஞ்ச நேரத்துக்கு. அம்மா வீடு அப்படிங்கிறதுனாலயே எனக்கு வந்து வேலை செய்கிறதுக்கு ஒரு முடையாவே இருக்கும். அது என்னன்னே தெரியாது. நான் மட்டும்தான் இப்படியா, இல்லை நிறைய பேர் இப்படி தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். என் வீடாக இருந்தால் ரொம்பவே சுத்தமாக வச்சுப்பேன். ஒவ்வொரு விஷயம் செய்யும் போதும் அப்பப்போவே க்ளீன் பண்ணி வச்சுருவேன். கிச்சனில் கசகசன்னு வச்சுக்கவே மாட்டேன். ஆனால் அம்மா வந்து வேலைக்கு போகிறாங்கன்னு தெரியும். அவசரத்தில் போயிட்டாங்க அப்படின்னாலுமே என்னால் வந்து எந்திரிச்சு போய் ஐயோ கிச்சன் கசகசன்னு இருக்குது சுத்தம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிலாம் தோணாது. இதுவே என் வீடு அப்படின்னா எனக்கு வந்து அப்படி இருக்கவே இருக்காது. நான் இங்கே வந்து வேலை செஞ்சு செஞ்சு பழகியிருந்தேன் அப்படின்னா நான் அந்த வேலையெல்லாம் செஞ்சுருப்பேனா என்னன்னு தெரியல. இன்னொன்று அங்கே செய்யறதுக்கு வந்து நான் மட்டும்தான் இருக்கேன். அது என் வீடு, எங்கள் அம்மாலாம் வந்து செஞ்சு தர மாட்டாங்க அப்படின்றது என் மைண்டில் இருக்கும். இங்கே இருக்கும்போது தம்பி செய்வான், அப்பா செய்வாங்க, அம்மா செய்வாங்க, நம்ம எதுக்கு செஞ்சுட்டு அப்படிங்கிற மைண்ட் செட்டா என்னன்னு எனக்கே தெரியல. நானே வேலையை செய்யணும் அப்படின்னு சொல்லி என் மைண்டு ஒன்று எழுப்புனா மட்டும்தான் நான் போய் அந்த வேலையெல்லாம் செய்கிறேன். இல்லை அப்படின்னா நான் எந்த வேலையும் செய்யறதே இல்லை. உண்மை அதுதான். என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க நானும் நினைக்கிறேன். இருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்கள். ஃப்ரேம்லாம் ஒட்டடை பிடிச்சி இருந்தது. எட்டின வரைக்கும் நான் அதை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணேன். க்ளீன் பண்ணிவிட்டு மேலே இருந்த ஒட்டடையும் வந்து சீமாரை வச்சு க்ளீன் பண்ணேன். இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போதே இடையில வந்து கரண்ட்டு போயிடுச்சு. நான் வேலை செய்கிறது அந்த கரண்ட்டுக்கே பொறுக்கலை அப்படிங்கிற மாதிரி இருந்தது. உண்மை அதுதான். சரி ஃபர்ஸ்ட் டைம் போச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா நான் துணியெலாம் வேற இன்னைக்கு போட்டிருந்தேன். கடைசியில் பார்த்தா 3 மணிக்கு போனது கரண்ட்டு வந்து 4, 4:30 வரவே இல்லை. எல்லாமே அப்படியே நின்று போச்சு. இடையில வேற தம்பிக்கு வந்து ஸ்வெட்டிங் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அவனை வெளியில் கொஞ்ச நேரம் வச்சுருந்தேன். மறுபடியும் கரண்ட் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தா வெயிட் பண்ணி நான் வெயிட் பண்ணது தான் மிச்சம். கரண்ட் வரவே கிடையாது. அதுக்குள்ளே அம்மாவே வந்துட்டாங்க. அப்புறம் அம்மா கிட்ட நான் அம்மா தொடச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே கரண்ட்டு போயிருச்சுமா அப்படின்னு சொல்லி சமாளித்தேன். அம்மாவுக்கும் தெரியும் கரண்ட்டு போனதெல்லாம். அதனால என்னை திட்டலை. அம்மா வந்துட்டு நான் துடைக்கிறேன் நீ தம்பியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு தம்பியை கொடுத்துட்டு அம்மா வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் ஏன் இப்படி பொறுப்பில்லாத ஒரு அம்மாவாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தெரியல. நானும் வந்து அம்மாவாயிட்டேன், சேஞ்ச் பண்ணிக்கணும் என்ன அப்படின்லாம் யோசிக்கிறேன். யோசிக்க மட்டும்தான் முடியுது. பட் என்னால் அதை வந்து என்னோட கேரக்டரை வந்து சேஞ்ச் பண்ணவே முடியல. சம்டைம்ஸ் நானே யோசிப்பேன், நான் ஒரு அம்மாவாயிட்டேன், இன்னும் எனக்கு நிறைய பொறுப்பெல்லாம் வரணும், என்ன சில்லியாக எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்கேன், இன்னும் வந்து சமையலும் அரைகுறை தான். என் பையன் வந்து ஏதாவது என்கிட்ட கேட்டான் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்லாம் இப்போவே ஓவர் திங்கிங்லாம் என் மைண்டுக்குள்ளே ஓடிட்டுருக்குது.
நான் பண்ணுற உருப்படியான வேலை அப்படின்னா, என் ஹஸ்பண்ட் குடுக்குற சம்பளத்த வந்து சேவிங்ஸில கரெக்ட்டா எடுத்து வைக்கிறேன். அந்த விஷயம் மட்டும் தான் நான் வந்து ஒரு பெரிய பொண்ணா பண்ற விஷயம் மாரி நான் பண்றேன். மத்த எல்லா வேலையுமே வந்து ரொம்ப சில்லியா, கிறுக்குத்தனமா தான் இருக்கும் நான் பண்ற விஷயங்கள்லாம். சாப்பாடு செய்ய தெரியாது, கரெக்ட்டா யாரையும் பார்த்துக்க தெரியாது. தம்பிய மட்டும் தான் உருப்படியா எனக்கு தெரிஞ்சு நான் வந்து கேர் பண்ணி பார்த்துக்கிறேன். மத்தபடி என் கூட இருக்கிற யாரையுமே இப்ப நான் கேர் பண்றதில்ல. என்னையே நான் கேர் பண்ணாத அளவுக்கு மாறிட்டேன். முதல்ல இப்போ வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் இருக்கு. ஆனா கண்டத கிடைச்சத தின்னுட்டுருக்கேன். இந்த ஸ்வீட் கிரேவிங்ஸ இன்னுமே என்னால ஸ்டாப் பண்ண முடியல. ஆஃப்டர் டெலிவரி ஆயிருச்சு. இன்னுமே எனக்கு வந்து அந்த ஸ்வீட் கிரேவிங்ஸ் வந்து அதிகமா இருக்கு. அதனால தான் எனக்கு இப்படி வெயிட் போடுதுன்னு நெனைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு. இன்னும் வந்து ஒரு 1 ஆர் 2 வீக்ஸ்ல இருந்து அம்மா வீட்ல இருந்து என்னோட வீட்டுக்கு போணும். என்னோட வீட்ட வேற ஷிஃப்ட் பண்ணணும். ரீசன் என்ன அப்டின்னா, எனக்கு அந்த வீடு ரொம்பவே புடிச்சிருக்கு. அந்த வீட்ல எனக்கு நெறைய நல்லதெல்லாம் நடந்தது. பட் தம்பிய கொண்டு போய் அங்க வைக்கணும் அப்டிங்கும்போது, அது எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்காது. ரீசன் வந்து அங்க பாத்ரூம் வந்து வெளில இருக்கும். அட்டாச் பாத்ரூமா இருந்தா எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்டிங்கிற மாரி ஃபீல் ஆயிருச்சு. வெளியில எல்லாத்துக்கும் வந்துட்டுருக்கிற மாரி இருக்கும். மத்தபடி எனக்கு அந்த வீடு வந்து ரொம்பவே கம்ஃபர்ட் ஜோன். அந்த ஒரு ரீசன்னால வீட்ட வந்து மாத்தணும் அப்படிங்கிற மைண்ட்ல இருக்கேன். சரி போக்கியத்துக்கு எங்கேயாவது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, தம்பி பிறக்கறதுக்கு முன்னாடியிலேருந்து நாங்க தேடிட்டு இருக்கோம். பட் இப்போ வரைக்குமே வீடு எதுவும் செட் ஆகல. அப்படியே செட் ஆச்சு அப்படின்னாலும் ரொம்ப ஹை பட்ஜெட்டா சொல்றாங்க. 6,00,000 7,00,000 அந்த மாரி சொல்றாங்க. அவ்ளோ குடுத்து போணுமா? அப்படிங்கிற ஒரு திங்கிங்லயே வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட வீட்டுக்கு பக்கத்திலேயே இருக்க சரவுண்டிங்கில தான் நான் தேடிட்டு இருக்கேன். கணபதி, கவுண்டம்பாளையம், கண்ணப்ப நகர், இந்த மாரி சங்கனூர் இந்த மாரி சைட்ல இருந்தது அப்படின்னா கொஞ்சம் பெஸ்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அப்பதான் வந்து அப்பா, அம்மா வந்து டக்குன்னு தம்பிய வந்து பார்த்துட்டு போக முடியும். அதனால. ஆனா எங்க தேடியுமே வந்து போக்கியத்துக்கு வந்து வீடு கிடைக்கல. சரி எப்படியாவது அட்டாச் பாத்ரூம் இருக்கிற மாரியாவது பார்த்துட்டு போயிரலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் வந்துடுச்சு. ஏன்னா கண்ணாவும் வந்து கிட்டத்தட்ட 1 வருஷமே ஆகப்போது. தனியாவே இருக்கிற மாரி ஃபீல் பண்ணிட்டுருக்கான். அந்த ஒரு ரீசனுக்காகவே வந்து வீட்ட பார்த்து போயிரலாம். எதா இருந்தாலும் மேனேஜ் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்ப தம்பிய பார்த்துக்கிறதுல எல்லாமே நான் தான் பார்த்துக்கிறேனா, எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துருச்சு. தனியா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு டே எனக்கு இப்படிதான் போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்மளோட சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான கிளிக் பண்ணி